அப்பா அம்மா 2 பேருமே ஒர்க் பண்ணுவாங்க. மத்தவங்க வீட்ல விட்டு ஒரு பாத்துங்க சொல்லிட்டு போவாங்க. 5 to 6 people have abused me as a child. Your story is my story. சைல்டு அபியூஸ்ன்ற விஷயத்துல நிறைய பெண்கள் சின்ன வயசா இருக்கும் போது அவங்களுக்கு சைல்டு அபியூஸ் அப்படின்னா என்னன்னே தெரியாம இருந்த ஒரு வயசுல யாரோ ஒருத்தவங்க மூலியமா சின்ன வயசுல சைல்டு அபியூஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அதை எடுத்துட்டு போய் யார்கிட்ட சொல்றது, என்ன பண்றது, தனக்கு நடக்கிறது என்னன்னு கூட தெரியாம நிறைய குழந்தைங்க இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு வயசு ஆக தான் அவங்களுக்கு தெரிய வரும், ஓ நம்மள ஒருத்தர் அன்னைக்கு பண்ணாரே அது பேர் சைல்டு அபியூஸ், நம்மள செக்ஷுவலா ஹராஸ் பண்ணிருக்காங்கன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. ஆனா தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்குள்ளே வச்சு வெளியில போய் நான் எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது, என்கிட்ட ப்ரூஃப் இல்ல, எவிடன்ஸ் இல்ல, நான் யார்கிட்ட போய் சொல்றது அப்படின்னு கூட தெரியாம தான் சாகுற வரைக்கும் தான் மனசுக்குள்ளே வச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க சின்ன வயசுல யாராச்சும் உங்களை செக்ஷுவலா அபியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னும் பொழுது நீங்க தாராளமா முன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாங்க. ஆனா என்கிட்ட தான் எவிடன்ஸ் இல்ல, ப்ரூஃப் இல்லைங்க, நான் எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது அப்படின்னு நினைக்கலாம். அப்படிலாம் நீங்க கவலையே பட வேணாங்க. நீங்க நியர்பை இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நீங்க எந்த ஏஜ்ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணீங்க, யார் மூலியமா ஃபேஸ் பண்ணீங்கன்ற இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டிப்பா அவங்க மேல ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க. போக்சோ ஆக்ட் கீழ பாத்தீங்கன்னா அவங்க அப்படி பண்ணாங்கன்றது மட்டும் ப்ரூவ் ஆகுது அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு 10 years வரைக்கும் இம்ப்ரிசன்மென்ட் கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த போக்சோ ஆக்ட் 2012 இருந்தா எனாக்ட்மென்ட் ஆயிருக்கு. இந்த ஆக்ட் வந்ததுல இருந்து நீங்க எதனா ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க தாராளமா போக்சோ ஆக்ட் கீழே உங்க கேஸை ரெஜிஸ்டர் பண்ணலாங்க. ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ உங்க குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே செக்ஷுவல் அபியூஸ்னா என்னன்றதை தயவு செஞ்சு சொல்லி கொடுத்து வளங்க. இந்த விஷயத்தை பத்தி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி செஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.